அனைவருக்கும் வணக்கம். எண்ணம் போல் வாழ்க்கை ஜே ஷோக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் ஜான்சி ஜெயச்சந்திரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு ரொம்ப ரொம்ப மேஜிக்கலானது. இதோட ஃபவுண்டேஷன் இல்லை பேஸ் எதை பொறுத்து அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட் ஆஃப் சைக்காலஜி, நியூரோ சயின்ஸ் அண்ட் குவாண்டம் ஃபிசிக்ஸ். இதோட காம்பினேஷன் தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேனிஃபெஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் பற்றி தான். ஓகேங்களா? நிறைய பேர் கேட்டிருக்காங்க, மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது உண்மையா இல்லை சும்மா ஒரு கட்டுக்கதையா அப்படின்றது. அப்படி நினைக்கிறவங்களுக்கும் இல்லை உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் ரியலாக இல்லையா அப்படின்றதுக்கு பதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்து என்ன ஒரு 6 to 7 minutes கண்டிப்பாக கேளுங்க. அதுக்கான விஷயத்த நான் உங்ககிட்ட டிகோட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட், இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்ன? உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய இலக்குகளை நீங்கள் நிஜத்தில் கொண்டு வர்றது எப்படின்னா, எது உங்களுக்கு தேவையோ அதில் உங்கள் கவனத்தை செலுத்துறது மூலமாக, நாட் ஒன்லி தட் வித் ஆல்சோ யோர் எனர்ஜி. ஓகேங்களா? அதாவது எனக்கு வேணும் அப்படின்ற விஷுவல் திங்கிங் கிடையாது. இட்ஸ் அன் இன்டென்ஷன். நீங்கள் தான் உருவாக்குறீங்க. எதை வச்சு உருவாக்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நம்பிக்கைகள், உணர்வுகள் மற்றும் ரிப்பீட்டடாக உங்கள் பிரெயின் எதை பார்க்குது, நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, ஈவன் உங்கள் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்றதை பொறுத்து அமையிறது தான் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது இதுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜி என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பிரெயின் சயின்ஸ் பற்றி பார்க்கலாம். பிரெயினில் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. கரெக்டாக சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரௌன் சக்ரா இருக்கிற அந்த இடத்துல, அந்த முன் பகுதி அதில் இருக்குது. இதுதான் நம்மளுடைய ஃபில்டர். எது தேவை உங்களுக்கு, எது உங்களுக்கு முக்கியம் அப்படின்ற விஷயத்தை ஃபில்ட்ரு பண்ணுறதே அதுதான். நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ரெட் கலரில் கார் வாங்குறேன்னு முடிவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தொடர்ந்து ரோட்டில் போகிற எல்லா ரெட் காரையும் நீங்கள் பார்ப்பீங்க. இது மேஜிக் கிடையாது. இது உங்களுடைய ரெட்டிகுலர் ஆக்டிவேஷன் சிஸ்டம் ஒர்க் ஆகுதுன்றதை காட்டுது. இது எல்லாருக்குமே நடந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் தொடர்ந்து சக்ஸஸ், ஹீலிங், லவ் மேலே உங்கள் ஃபோக்கஸை வைக்கிறீங்கன்னா உங்களுடைய பிரெயின் எதை பிக் பண்ண ஆரம்பிக்கும்னா அது சம்மந்தப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் ஆக்ஷனையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணுறதுக்கு கொண்டு வர ஆரம்பிக்கும். இது செலக்டிவாக இது பண்ணுது. எப்படி பண்ணுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட அட்டென்ஷன் நீங்கள் கொடுக்குறீங்க ஒன்றுத்து மேலே, ப்ளஸ் ஃபோக்கஸும் எப்படி இருக்குன்னா இது எனக்கு தேவைன்ற மாதிரி இருக்குது. ஸோ இட்ஸ் அ ப்ரூவன் சைக்காலஜிக்கல் பிரின்சிபல். ஓகேங்களா? நீங்கள் எதன் மேலே உங்கள் கவனத்தை வைக்கிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக ஆரம்பிக்கும். அது உங்கள் எண்ணங்களை, உங்கள் சாய்ஸஸை, உங்களுடைய ரிசல்ட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, இதில் நம்மளுடைய உணர்வுகளுக்கான வேலை என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஆக்சுவலி எமோஷன்ஸ் ஆர் எனர்ஜி இன் மோஷன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உணர்வு தான் நமக்கு சொல்லும் நம்ம பாடிக்கு இந்த விஷயம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லைன்றதே. ஸோ உங்களுடைய எண்ணங்களின் பிரதிபலிப்பு தான் எமோஷன்ஸ். கரெக்டுங்களா? எனக்கு நல்ல பெட்டர் லைஃப் வேணும்ன்று யோசிக்கிறீங்க. ஆனால் எப்போ பாரு பயம், சந்தேகம், அதுக்கான அன்வர்தினஸ் உங்ககிட்ட இருந்தால் உங்கள் வைப்ரேஷன் மேட்ச் ஆகாது. ஸோ அதனால் உங்களால் பயத்தையும் டவுட்டையும் தான் அட்ராக்ட் பண்ண முடியும், நீங்கள் நினைக்கிற பெட்டர் லைஃபை இல்லை. ஸோ மேனிஃபெஸ்டேஷனோட சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய எண்ணங்கள் சிக்னல் நீங்கள் யூனிவர்ஸ்க்கு சென்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் அது உங்களுக்கு வருமா வராதுன்றது எது முடிவு பண்ணுதுன்னா உங்களுடைய உணர்வுகள் தான் முடிவு பண்ணுது. அதனால தான் எப்போவுமே நன்றி உணர்தலோடையும் சந்தோஷத்தோடையும் கான்ஃபிடெண்ட்டாகவும் நம்மளுடைய எமோஷ்னல் ஸ்டேட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேங்களா? அப்படி நீங்கள் உங்கள் ஹார்ட் அண்ட் பிரெயினோட வேவ்ஸ், கோஹரன்ஸ்னு சொல்லுவாங்க, அது எப்போ மேட்ச் ஆகுதோ அப்போ உங்கள் இன்னர் பவரை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்க. அப்போ உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்ககிட்ட சேர ஆரம்பிக்கும். ஓகே, இப்போது இதை எனர்ஜி பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கலாம். குவாண்டம் ஃபிசிக்ஸ் சிம்பிளியாக சொல்கிறேன். இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே எனர்ஜியால் உருவாக்கப்பட்டது தான். உங்கள் உடம்பு, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய உணர்வுகள் எல்லாமே சில சர்டன் ஃப்ரீக்வன்சியால் வைப்ரேட் ஆகிட்டுருக்கு. டாக்டர் ஜோ டிஸ்பென்சா நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. அவர் ஒரு நியூரோ சயின்டிஸ்ட். அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்னா, உங்களுடைய எண்ணங்கள் அண்ட் உணர்வுகள் தான் உங்களோட அவுட்டர் ரியாலிட்டியை உருவாக்கிட்டுருக்கு. ஸோ உங்களுடைய எனர்ஜியை நீங்கள் பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கிளியர் விஷன் இருந்தால், கிளியர் எலிவேட்டட் எமோஷன் இருந்தால் தொடர்ந்து உங்கள் லைஃப் இப்படி இருக்குன்னா,
இது சூப்பர்ஸ்டிஷன், அதாவது சும்மா அந்த கட்டுக்கதெல்லாம் இல்லை. இட்ஸ் அன் எனர்ஜி அலைன்மெண்ட். அப்போ தான் உங்களுடைய எல்லா அஃபர்மேஷன்ஸும், விஷன்ஸ் போர்ட், மெடிடேஷன் ஒர்க் ஆகும். டூல்ஸ் மட்டும் வச்சு இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் அலைன்மெண்ட்டில் வந்தீங்க அப்படின்னா அஃபர்மேஷன், விஷன் போர்ட், மெடிடேஷன் ஒர்க் ஆகும். பிகாஸ் உங்களுடைய எனர்ஜி ஃப்ரீக்குவென்சி சேஞ்ச் ஆகி இருக்குது. ஓகே, தென் ஃபைனலி உங்களுடைய பிரெயினை எப்படி ரீவயர் பண்ணுறது அப்படின்றதையும் பார்ப்போம். தொடர்ந்து நல்ல பழக்கங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர்றது மூலமாக, நல்ல எண்ணங்களை நீங்கள் நினைக்கிறது மூலமாக, உங்களுடைய இலக்குகளை எழுதுறது மூலமாக, உங்களை விஷுவலைஸ் பண்ணுறது மூலமாக, நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படுறது மூலமாக ஒரு புது நியூரல் நெட்வொர்க்கை நீங்கள் உங்கள் பிரெயினில் உருவாக்கிட்டுருக்கீங்க. நான் பேசுகிறது அத்தனையும் கம்ப்ளீட் சயின்ஸ். ஓகேங்களா? நியூ மென்டல் ரியாலிட்டி, அது உங்களுடைய அவுட்டர் வேர்ல்டு, உங்களுக்கு தேவையான அந்த உலகத்தை உருவாக்குது. ஸோ எது ரொம்ப ரொம்ப முக்கியம்னா, அதை அடைஞ்சே தீரணும் அப்படின்ற அந்த இன்டென்சிட்டி விட இதை திரும்ப 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 எவ்ரி சிங்கிள் டே நீங்கள் செய்கிறது ரொம்ப முக்கியம். இட் இஸ் கால்டு கன்சிஸ்டன்சி. ஸோ சின்னதாக உங்களுடைய ஆக்ஷன்ஸை அலைன்மெண்ட்டில் கொண்டு வாங்க. திரும்ப ஒரே மாதிரியான நம்பிக்கையோடு வாழுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால் உருவாக்க முடியும். ஓகேங்களா? ஸோ மை டியர் லிசனர்ஸ், மேனிஃபெஸ்டேஷன் உட்கார்ந்து எனக்கு வரும்னு வெயிட் பண்ணுறது கிடையாது. நீங்கள் அந்த பர்சனாக மாறுறது, பிகமிங் த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யோர் செல்ஃப். ஏற்கனவே உங்களுக்கு எது வேணுமோ அந்த பர்சனை நீங்கள் மாறிட்டதா யோசிக்கிறது. அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்கன்னா, உங்கள் பிரெயின் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் எமோஷன்ஸை அலைன் பண்ணுறீங்க, உங்கள் வைப்ரேஷனை ரைஸ் பண்ணுறீங்க by taking an inspired action. And manifestation is real, it's powerful, and எல்லாமே உங்கள் கிட்ட தான், உங்களுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ உண்மையாகவே உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் பற்றி, எனர்ஜி பற்றி ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கணும், இல்லை எனக்கு இன்னமும் உண்மையாகவே இதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், இதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ஆசைப்படுற ஒரு விமனாக இருக்கீங்க அப்படின்னா, கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி என்னோட 3 hour மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டர் கிளாஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அங்கே மேனிஃபெஸ்டேஷனுக்கான இன்னும் அதிகப்படியான சயின்ஸ், எனர்ஜி ஒர்க், தென் ப்ரூவன் மெத்தட்ஸ், உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினைக்கிற அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஹெல்த், ரிலேஷன்ஷிப், கரியர், மணியை எப்படி உங்கள் தாட்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் அலைன் பண்ணுறது மூலமாக பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜான்சி ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம்.